Tamil Nadu நேயர்களுக்கு வணக்கம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோயை வெல்வோம். வாரம் நம் நிகழ்ச்சியில் புற்றுநோய் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மருத்துவர்கள் நம்மிடையே விடையளிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு கிட்னி கேன்சர் பற்றின பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிப்பதற்காக வந்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவத்சன், யூராலஜி, யூரோ ஆங்காலஜி மற்றும் ரோபோட்டிக் சர்ஜரி, அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர். வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்னி கேன்சர் அப்படிங்கிறதுக்கான காசஸ் என்னவா இருக்குது சார்? ஸோ நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி வி ஹவ் 2 கிட்னி ஹஸ் பீன் கிவன். ஸோ 2 சிறுநீரகத்தில் வந்து இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டில் இருக்கிற நச்சு பொருள்லாம் ஃபில்டர் பண்ணி யூரினாக அதை கன்வெர்ட் பண்ணி மிச்ச பிளட்டை திருப்பி சர்க்குலேஷனுக்கு நார்மல் பிளட்டை அனுப்புறது தான் அதனுடைய ஃபங்க்ஷன். ஸோ இன்னரென்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் பண்ணுறதுனால, அந்த நச்சு பொருள்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அண்ட் வாட் எவர் வி ஆர் இன்டேக்கிங், எக்ஸ்போஸ் டு த என்விரான்மெண்ட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சிகரெட் ஸ்மோக்கிங்கில் வர நச்சு பொருள்லாம் ஃபில்டர் ஆகும்போது தட் கெட்ஸ் எக்ஸ்போஸ் டு த கிட்னி. தட் இஸ் ஒன் ஆஃப் த மோர் காமன் ரீசன்ஸ் ஃபார் த கிட்னி கேன்சர் இன்சிடென்ட்ஸ் அஸ் வெல். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் காசஸ் அண்ட் ஃபேமிலியல் காசஸும் நிறைய இருக்குது. அதாவது வந்து சில பேருக்கு பிறப்பிலேயே வந்து ஜெனட்டிக் மூலமாக அந்த கேன்சர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஃபேமிலி வைஸ், அதாவது அவங்க ஃபாதருக்கு, அங்கிளுக்கு அந்த மாதிரி கிட்னி கேன்சர் இருந்தால் அதனால் அவங்களுக்கு வரக்கூடிய இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் காசஸ் சொன்னீங்க சார். ஜென்ரலாக பப்ளிக்கோட எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு சுகர் இருக்குது, ஸோ டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒருவேளை எனக்கு கேன்சர் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குது. ஸோ இஸ் இட் பாசிபிள் சார்? ஸோ டயபெட்டிக்ஸ் ஜென்ரலி கிட்னி கேன்சருக்கு டைரக்ட் கோரிலேஷன்றது நம்மளால் சொல்ல முடியாது. பட் ரிகரண்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரதுனாலையோ இல்லை சுகர் ரொம்ப அதிகமாக கண்டினியூஸாக இருக்கிறதுனாலையோ உடல் பருமன் அதுவே வந்து ஒரு காரணமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டது வந்து டயாலிசிஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த கிட்னி கேன்சர்ஸ்க்கு வாய்ப்புகள் அதிகமான. கண்டிப்பாக வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் டயாலிசிஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாளடைவில் அந்த சிஸ்டிலையோ இல்லை கிட்னிலேயோ கேன்சர் உருவாகிறதுக்கான சான்சஸ் வந்து 4-5 மடங்கு வந்து அதிகரிக்கிறது. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து அந்த கிட்னியை மானிட்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே சார். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வரும் சார், இப்போ வந்து ரொம்பவே நார்மலாக பார்க்க முடியுது இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதுவும் கூட ஒரு கிட்னி கேன்சர் வர்றதுக்கான காசஸாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ அகெயின் இதெல்லாம் வந்து கோரிலேட்டபிள் காசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து கிட்னி கல் இருக்கிறதுனால கண்டிப்பாக கேன்சர் வரணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ கிட்னி கல்லுடைய ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணாமல் அது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷ கணக்கில் அந்த கிட்னி ஸ்டோன் பிளாக்காக இருந்தாலோ, அந்த கிட்னி ஸ்டோன் இரிட்டேட் ஆகிட்டு இருந்தாலோ ஒரு டிஃப்ரெண்ட் வகையான கேன்சர், ஸ்குவாமஸ் செல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து அந்த கிட்னி ஸ்டோன் இரிட்டேட் ஆன, இன்ஃப்ளேம் ஆன அந்த இடத்துல வந்து கேன்சர் நாளடைவில் உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் கிட்னி கேன்சர்ஸோடைய பர்சன்டேஜஸ் எடுத்திங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான், லைக் லெஸ் தென் 5%. ஓகே. ஸோ கிட்னி கேன்சர் வர்றதுக்கான ஏஜ் ஃபேக்டர் அப்படி ஏதாவது இருக்கா சார்? இந்த வயதில் இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக இருக்க முடியும் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ கிட்னி கேன்சர்ஸ் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வந்து காமனாக வந்து வருது. பட் நான் 2 விதமான கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, ஃபேமிலியல் கேன்சர்ஸ், நான் ஃபேமிலியல் கேன்சர். நான் சொல்கிறது வந்து நார்மலாக இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு மேலே வந்து இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை இந்த ஜெனட்டிக் காசஸ் இருக்குது அப்படின்னா 20 to 30 இயர்ஸ்லேயே வந்து வி ஆர் சீயிங் கிட்னி கேன்சர்ஸ் as well. அப்போ அந்த மாதிரி நாங்கள் பார்க்கும் பட்சத்தில் we have to do a genetic testing and a family hierarchy எல்லாம் பார்த்துட்டு we will see whether it is because of that-ன்றது. So general incidence is after 50, but 20 to 30, 40 இயர்ஸ்லேயும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே சார். ஸோ அறிகுறிகள் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி அட் த ஏர்லியராக நான் எனக்கு கிட்னி கேன்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் தெரிய வரும் சார்? ரைட். ஸோ கிட்னி கேன்சர் பொறுத்தவரையும் அது ஒரு சைலண்ட் கேன்சர். அது வந்து ஒன்றும் மேஜர் சிம்டம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாது. டில் ஒரு அளவை மீறி போனதுக்கப்புறம் தான் அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து நமக்கு தெரிய வரும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இட் இஸ் கால்ட் அஸ் அ இன்டர்னிஸ்ட் கேன்சர் ஆர் அ ஜென்ரல் ஃபிசிஷியன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ராஸ்டேட் கேன்சரோ பிளாடர் கேன்சரோ வந்து ஒரு யூராலஜிஸ்ட்டோ இல்லை யூரோ ஆன்காலஜிஸ்ட்டோ வந்து டயக்னோஸ் பண்ணுவோம். பட் ஜென்ரலி பார்த்திங்கன்னா இந்த கிட்னி கேன்சர் ஏன்னா இது சைலண்ட்டாக சிம்டம்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஃபிசிஷியன் டாக்டரோ இல்லை உங்கள் ஃபேமிலி டாக்டரோ டயக்னோஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுற மாதிரி ஜென்ரலாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிட்னிக்கு பார்த்திங்கன்னா நர்வ் ஃபைபர்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஸ்வெல்லிங்கோ இல்லை டியூமரோ வரும்போது அது பெயின் காஸ் பண்ணி உங்களுக்கு உணர்த்தாது. அதே பட்சத்தில் வந்து அதனுடைய யூரின் கலெக்ட் ஆகிற சிஸ்டத்தில் பெனிட்ரேட் ஆகிற வரைக்கும் யூரினில் பிளட் வர சான்சஸும் ரொம்ப கம்மி. இதெல்லாம் வரும் பட்சத்தில் அது ஆல்ரெடி 3rd ஸ்டேஜ் ரீச் ஆகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் தான் அந்த சிம்டம்ஸ் வந்து அது டயக்னோஸ் ஆகிறது.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லலாம் வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட்லாம் இன்க்ளூட் ஆகிறதுனால நம்ம ஏர்லி கேன்சர்ஸை வந்து டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். டு பி ஃபேர், இன்சிடென்ஸ் ஆஃப் கிட்னி கேன்சர் இப்போ ஏன் அதிகமாக இருக்குன்னா நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் ஏர்லியராக வந்து நம்ம கேன்சர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு கிட்னியில் ஒரு கட்டி இருக்குது, அது என்ன கட்டி அப்படிலாம் நம்ம தேடுறதுனால we are able to diagnose it earlier. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லேயே வந்து நம்ம டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடியே டயக்னோஸ் ஆகிடுது. சிம்டம்ஸ் யூஷுவலாக வந்துச்சு அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரை டீல் பண்ணுறோன்றது யூஷுவலாக எங்களுடைய கணிப்பு. ஓகே சார். ஸோ இப்போ கிட்னி கேன்சர்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் ஆல்சோ டயலிசிஸில் இருக்க பேஷண்ட்ஸ், இந்த டிஃப்ரென்ஷியேஷன் அவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்லை அதில் தான் வித்தியாசங்கள் பார்க்க முடியுமா சார்? ஸோ டயாலிசிஸில் இருக்கிற பேஷண்ட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து கிட்னி ஃபெயிலியரில் இருக்காங்க. ஸோ டயாலிசிஸோட ஓன் சிம்டம்ஸ் இதெல்லாம் இருக்கும். த மோஸ்ட் காமனஸ்ட் சிம்டம் தட் வி ஆர் ஆல்வேஸ் அலர்ட் அபவுட் இஸ் பிளட் இன் த யூரின். அதாவது யூரினில் வந்து ரத்தம் கலந்து வருது. இது வேரியஸ் விதமாக மக்கள் வந்து பார்ப்பாங்க. அதாவது பிரைட் ரெட்டாக ஃப்ராங்க் பிளட்டாக போகிறது, இது வந்து சில சமயம் வந்து கோலா கலரில் போகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் நொட்டேஷன்ஸை வந்து இண்டிகேட் பண்ண, அதாவது எங்கேருந்து அந்த ப்ளீடிங் வருது, கிட்னிலேருந்து வருதா இல்லை கிட்னியோட ப்ளம்பிங் சிஸ்டம்லேருந்து வருதா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து வரும்போது கலர் வந்து வேறுபடும். அதை வச்சு நாங்கள் ஓரளவுக்கு சொல்ல முடியும் இதனுடைய ஆரிஜின் ஆஃப் த ப்ளீடிங் எங்கேருந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். இது தவிர்த்து வந்து லாஸ் ஆஃப் வெயிட், லாஸ் ஆஃப் ஆப்பிடைட், வெரி காமன் சிம்டம் இன் எனி கேன்சர். அதாவது பசியின்மை, வெயிட் ரொம்ப லூஸ் ஆகுது. கடந்த 6 மாதத்தில் ஒரு 5-6 ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் வெயிட் லாஸ், அதாவது நம்ம ட்ரை பண்ணாமல் அதுவே வெயிட் லாஸ் ஆகுது. அதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் பி அவேர் ஆஃப் திஸ். இந்த மாதிரி ஜென்ரல் சிம்டம்ஸ் லைக் ஒரு ஃபீவர் இருக்குது, ஈவினிங் ஆனால் ரொம்ப டயர்டாக சோர்வாக இருக்குது, ஈஸி ஃபெட்டிகபிலிட்டி, ரொம்ப என்ன வேலை செஞ்சாவே எனக்கு முடியல, இந்த மாதிரி ஒரு வேகான சிம்டம்ஸும் வந்து கிட்னி கேன்சரோடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேசிக்லி அதனால் இதெல்லாம் இருந்தால் கிட்னி கேன்சர் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஓகே சார். ஸோ ஹவு இந்த பீரியாடிக் எவ்வளோ நாட்களுக்குள்ள இந்த ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும், அதே மாதிரி தமிழ்நாடு அண்ட் இந்தியாவில் எவ்வளோ ப்ராமினெண்ட்டாக இருக்குது சார் கிட்னி கேன்சர்? ஸோ கிட்னி கேன்சர் பொறுத்த மட்டும் ஐ திங்க் இன் இந்தியா இட்ஸ் அபவுட் 7th or 8th in the list of cancer. About around 2 to 3% of overall cancer incidence-ல வந்து கிட்னி கேன்சர்ஸ் இருக்குது. When coming to screening, எப்போ நாளைக்கு ஒரு தடவை பண்ணிக்கணும் அப்படின்னு பட்சத்தில் வந்து we all recommend health checkup at least annually. அது வந்து பேசிக் மினிமம். இஃப் யூ ஆர் அ டயபெட்டிக், ஹைப்பர்டென்சிவ், தென் தட் டிஃபர்ஸ். அது வந்து ஹெல்த் செக்அப் கிடையாது, அது வந்து ஃபாலோஅப். ஸோ அது வந்து 3 to 6 months பண்ணிக்க வேண்டியது. பட் ஆஸ் அ ஸ்க்ரீனிங் ஒரு செக்கப்பாக பண்ணிக்கணும் அப்படின்னா ஆனுவல் ஹெல்த் செக்அப் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ நோ தெர் ஆர் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் ரிகார்டிங் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் an annual checkup is a must. At least after the age of 50 years, everybody should undergo an annual checkup with basic minimum investigation to rule out major things. Rule out பண்ணுறதுக்கு பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே சார். இந்த கிட்னி கேன்சரை எந்தெந்த வழிகளில் டயக்னோஸ் பண்ணுவோம் சார்? எந்தெந்த வழிகளில் இதுதான் இருக்குன்னு கண்டுபிடிப்போம் சார்? ஸோ பேசிக்கலி வந்து யூஷுவலாக இனிஷியலாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் மூலமாக ஜென்ரலாக கண்டுபிடிப்போம், இல்லை வேறு எதுக்காவது சிடி ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா கண்டுபிடிப்போம். பட் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டயக்னோசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிடி ஸ்கேன் தான் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் டயக்னோசிஸ். அதாவது அந்த மருந்து கொடுத்து கான்ட்ராஸ்ட் சிடி அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் வந்து இந்த ஒரு கிட்னியில் ஒரு கட்டி இருக்குது, அது எந்த விதமான கட்டி, அது வந்து நார்மல் நான் கேன்சரஸ் கட்டியா இல்லை கேன்சரான கட்டியா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் சிடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்யூச்சர் ட்ரீட்மெண்ட்டை பேஸ் பண்ணுறதா இது தவிர்த்து யூஷுவலாக சஸ்பிஷன் இருக்குது கிட்னி கேன்சருக்குன்னா நம்ம வந்து மோஸ்ட் காமனஸ்ட் ஏரியா ஆஃப் ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா லங்ஸு. ஸோ அதனால் யூஷுவலாக சிடி லங்கும் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி பார்த்துரும். இது தவிர்த்து பெட் சிடி ஸ்கேன் சில சமயம் பண்ணுவோம். ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னா we will find out with a பெட் சிடி, ஹோல் பாடி பெட் சிடி பண்ணி we will find out. சில சமயம் வந்து சிடி ஸ்கேன்லேயும் வந்து இந்த கட்டி என்ன விதமான கட்டி அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோட அட்டாச் பண்ணி we will ட்ரை டு டயக்னோஸ். ஏன்னா ஆப்ரேஷனோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது எந்த விதமான கட்டி அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கேட்டர் பண்ண முடியும். ஸோ கிட்னி கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுங்கள், ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கூட சொல்லலாம். இது எதனால் இந்த கிட்னி கேன்சர் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் அப்படின்னு சொல்லுது சார்? சொல்லப்படும். ஸோ அந்த கேன்சரோட தன்மை அந்த மாதிரி, அதாவது வந்து அந்த கேன்சர் செல்ஸ் ஆர் நத்திங் பட் abnormal cells growing at a abnormal rate. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி கேன்சர்லேயும் ஒரு 3 கிரேட் இருக்குது, கிரேட் 1, 2, 3. இந்த கிரேட் 3 பார்த்தீங்கன்னா
கம்ப்ளீட்லி வந்து அப்நார்மல் செல்ஸ், அதாவது ஒரு எந்த இதுக்கு கீழேயுமே வராத ஒரு கட்டுப்பாட்டுக்குமே கீழே வராத ஒரு செல். ஸோ நார்மலாக ஒரு செல் சைக்கிள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே இது வளரக்கூடாது, ஒரு லெவலுக்கு மேலே இது டிவைட் ஆகக்கூடாதுன்னு ஒரு முட்டுக்கட்டு வந்து விழுது. அதுதான் நம்மளுடைய நார்மல் லைஃப் சைக்கிள். அதில் வந்து ஒரு முட்டுக்கட்டு இல்லாமல் ஒரு அன்கண்ட்ரோல்டாக அது க்ரோ ஆகும்போது தான் அது கேன்சராகவே. இட்ஸ் ட்ரூ ஃபார் எனி கேன்சர். எஸ்பெஷலி கிட்னியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய வீரியம் பார்த்தீங்கன்னா கிரேட் 3ல எஸ்பெஷலி இட் இஸ் வெரி வெரி ஹை. அதனால தான் அது ஸ்ப்ரெட். அண்ட் கிட்னி இஸ் ஃபுல் ஆஃப் பிளட் வெசல்ஸ். ஏன்னா வந்து அதனுடைய வேலையை வந்து பிளட்டை ஃபில்டர் பண்ணுறதா. ஸோ இட் இஸ் நீங்கள் இப்போ ஒரு மினிட்ல எடுத்திங்கன்னா 25% ஆஃப் த கார்டியாக் அவுட்புட், அதாவது ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகிற பிளட் 25% வில் பி அட் த கிட்னி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா அதுதான் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கான டிவைஸு. ஸோ அந்த ஃபில்டர் பண்ணுறதுனால அந்த பிளட் வெசல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிளட் வெசலில் இந்த கேன்சர் கட்டி ஊடுருவதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ ஈஸி ஸ்ப்ரெட்டிங் கேன்சராக மாறுறதுக்கும் இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஃபேக்டராக இருக்குது. பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாலாம் மாறாது. இப்போ ஒரு 2 சென்டிமீட்டர் கட்டிக்கும் 5 சென்டிமீட்டர் கட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. 2 சென்டிமீட்டர் கட்டி யூஸ்வலாக வந்து ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்காது. இதே ஒரு 5 சென்டிமீட்டர் கட்டியை பார்த்தீங்கன்னா 10% சான்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் அவுட் சைடு இருக்குது. ஸோ இது வந்து வெரி வெரி கிரிட்டிக்கல். அதனால தான் நாங்கள் வந்து ஏர்லி ஸ்க்ரீனிங் சொல்கிறது எதுக்கு காரணம்னா, சின்ன கட்டியாக ஆக ஆக உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் வந்து கம்மி, பெரிய கட்டியாக ஆக சான்சஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் மோர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் ஃபார் கிட்னி கேன்சர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் பேசிக்லி சர்ஜரி. முன்னாடிலாம் என்ன ஆகிட்டுருக்கோன்னா, இப்போது கிட்னியில் கட்டி அப்படின்னு சொன்னாவே என்டையர் கிட்னி வி யூஸ் டு ரிமூவ். அது வந்து தனியாக எடுக்கிறது இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். இன்னொரு கிட்னி இருக்குல்ல, ஸோ அதனால் ஃபுல் கிட்னியும் எடுத்துரும். பட் நவ் த கான்செப்ட்ஸ் ஹவ் சேஞ்ச். வி ஆர் கோயிங் மோர் டுவர்ட்ஸ் கிட்னி ப்ரிசர்விங் சர்ஜரி. அதாவது கிட்னியை ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், அந்த கட்டியை மட்டும் கேர்ஃபுல்லாக கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணி எடுக்க முடியுமா, அதுக்கு தான் வந்து எங்களுடைய ட்ரையல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி எடுக்கும் பட்சத்தில் இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸியர் டு ரிமூவ் அ 2 சென்டிமீட்டர் கட்டி எடுக்கிறது இஸ் வே ஈஸியர் ப்ரிசர்விங் த கிட்னி தேன் அந்த 5 சென்டிமீட்டர் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் ஈஸியர் டு பெட்டர் டு டயக்னோஸ் இட் ஏர்லி. ஓகே, ஸோ அடுத்தது ட்ரீட்மெண்ட் பற்றி தான் சார் கேட்க வந்து நீங்களே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ரொம்ப ஆக்சுவலி அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சர்ஜரியை விட அதை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணி எடுக்கிற விஷயங்கள் சொன்னீங்க. வாட் ஆர் த மெத்தட்ஸ் சார் இன் ட்ரீட்மெண்ட்? ரைட். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி we have gone on to the stage of doing what is called as nephron sparing surgery. நெஃப்ரான்றது வந்து அந்த கிட்னியோடைய யூனிட் செல், அதாவது எல்லாத்துக்கும் ஒரு யூனிட் செல் இருக்கும். அது மாதிரி நெஃப்ரான் இஸ் த யூனிட் செல் ஆஃப் கிட்னி. ஸோ அந்த நெஃப்ரான் தான் வந்து அந்த ஃபில்டரிங். இந்த மாதிரி ஒரு 100 மில்லியன் நெஃப்ரான்ஸ் இருக்குது ஒவ்வொரு கிட்னிலையும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனைட் நம்பர். அதாவது பிறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த 100 மில்லியன் ரீச் ஆன அப்புறம் அந்த 100 மில்லியன் தான் நமக்கு இருக்குது. இப்போ லிவரில் பார்த்திங்கன்னா லிவர் கேன் ரீஜென்ரேட். அதாவது ஒரு கட் பண்ணால் அது வந்து யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் தி ஃபேமஸ் க்ரீக் மித்தாலஜி வேர் இட் வில் கீப் ஆன் க்ரோயிங். ஆனால் கிட்னியில் அந்த மாதிரி க்ரோ ஆக முடியாது. ஸோ இவ்வளோண்டு 100 மில்லியன் தான் இருக்கும் பட்சத்தில் சுகர், பிபி அதனுடைய எஃபெக்ட் ஆன் த செல்ஸும் இருக்கிறதுனால ரிமூவிங் ஆஃப் த கம்ப்ளீட் யூனிட் லீட்ஸ் டு த லாஸ் ஆஃப் த என்டையர் கிட்னி. ஸோ அதனால் வந்து what we are trying to do is to preserve the kidney function. அதாவது அந்த கிட்னி யூனிட்டை ப்ரிசர்வ் பண்ணி அதே சமயத்தில் ஆன்கலாஜிக்கலி, அதாவது கேன்சர் மட்டும் பொறுத்த மட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியுமா. அதுதான் வந்து இட் ஸ்டார்டட் அபவுட் 15 years ago when we started doing the removal of the tumor alone. ஸோ இப்போ ரிமூவல் ஆஃப் த டியூமர் அலோன் பண்ணும்போது நிறைய மக்களுக்கு வந்து டவுட் இருக்குது, சார் கிட்னி மட்டும் எடுக்காமல் டியூமர் மட்டும் எடுத்தால் திருப்பி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குமா, திருப்பி வந்துருச்சுன்னா இன்னும் கஷ்டமாச்சே, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வரும். பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. டியூமரை சுற்றி ஒரு செல் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்தால் கூட போதும். அது எடுத்தாவே வந்து மிச்ச கிட்னியில் வரத்துக்கான சான்சஸ் வந்து அந்த இடத்துல வரத்துக்கான சான்சஸ் கண்டிப்பாக வந்து 0 ஆக்கிடலாம். ஸோ இந்த இதனால் வந்து மிச்ச கிட்னி சேவ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியரோ இல்லை அந்த சுகர்னால் வர கிட்னி காம்ப்ளிகேஷன்ஸோ அதெல்லாம் வந்து அதனுடைய எஃபெக்ட் ஆன் த கிட்னி வில் பி லிட்டில் லெஸர். சர்ஜரி ட்ரீட்மெண்ட்க்கு அதுக்கப்புறமா சர்ஜரி இல்லாமல் நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்னால் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது சார் கிட்னி கேன்சரை பொறுத்த வரைக்கும்? ரைட். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ், அதாவது கிட்னியில் மட்டும் இருக்கக்கூடிய கேன்சர் வரும் பட்சத்தில் சர்ஜரி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் தி ஃபஸ்ட் ஸ்டெப் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இதில் வந்து 2 விதமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி டியூமர் மட்டும் எடுக்கிறது இல்லை கிட்னியை ஃபுல்லாக எடுக்கணுமான்னு. இப்போ ரொம்ப கட்டி பெருசாக இருக்குது அந்த மாதிரி பட்சத்தில் ஃபுல் கிட்னியை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். பட் கட்டி சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த கட்டியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த கிட்னியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். நான் இதை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் மெத்தட் இருக்குது, இன்னொன்று வந்து லேப்ரோஸ்கோபி மெத்தட் இருக்குது, இன்னொன்று வந்து லேட்டஸ்ட் வந்து ரொபாட்டிக் மெத்தட் தான் இருக்கிறதுல மினிமலி இன்வேசிவ் மெத்தட் கரண்ட்லி அவைலபிள் பார்த்தீங்கன்னா.
ஸோ ரொபாட்டிக் மெத்தட் என்ன அப்படின்னா பேசிக்லி வந்து அந்த லேப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட அந்த ரொபாட்டிக் மிஷினை வந்து கனெக்ட் பண்ணிடும். ஸோ த ஆப்ரேட்டிங் டாக்டர் வில் பி சிட்டிங் அட் ஒன் கன்சோல், அங்கே வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அந்த போர்ட்ஸ் மூலமாக தான் சர்ஜரி பண்ண போகிறோம். இட் வில் பி அரௌண்ட் 5 to 8 millimeter சைஸ் போர்ட்ஸு. அந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கே மூமெண்ட், அதாவது கிட்னி சர்ஜரின்னு பண்ணும்போது அந்த டியூமர் எடுக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. டியூமர் எடுத்த அப்புறம் அந்த கிட்னியை வந்து we have to reconstruct, அப்படியே விட்டுட்டு வர முடியாது ஓப்பனாக. ஸோ அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து we have to stitch the kidney, close it. அந்த blood vesselலாம் வந்து நம்ம மேக் ஷுர் தட் நான் சொன்ன மாதிரி அதிக blood vesselsலாம் இருக்கிறதுனால ப்ளீடிங்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தையல் போட வேண்டியது இருக்கும். இந்த தையல் போடுறது எஸ்பெஷலி ஒரு நுட்பமான ஒரு ஏரியாவில் கிட்னியோட பின்னாடி சைட் டியூமர் இருக்குது, அந்த மாதிரி பட்சத்தில் இந்த சூச்சரிங் வந்து பண்ணுறதுக்கு இந்த ரொபாட்டிக் சர்ஜரி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிட்னியில் டியூமர் மட்டும் எடுக்கும் பட்சத்தில் கிட்னியோடைய ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் வந்து ப்ளீடிங் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிட்னியோடைய ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணும்போது யூ ஆர் ஆன் அ டைம் லைன். கண்டினியூஸாக ஒரு முக்கால் மணி நேரம் 1 மணி நேரம்லாம் அடைச்சி வைக்க முடியாது. ஸோ ஒரு 25 to 30 minutes தான் மேக்ஸிமம். வி கால் இட் அஸ் அ வார்ம் இஸ்கீமியா டைம். அதாவது அந்த ரத்த ஓட்டத்தை மூடிட்டு எடுக்கிறது வந்து ஒரு 20-25 minutesல பண்ணால் தான் அந்த கிட்னி வந்து நல்லா எடுத்தப்புறமும் வேலை செய்யும். ஸோ அந்த 25 minutesக்குள்ளே பண்ணுறதுக்கு இந்த ரொபாட்டிக் சர்ஜரி வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட் இதில் வந்து ரிமூவல் ஆஃப் த டியூமர், ஸ்டிச்சிங் ஆஃப் த கிட்னி எல்லாமே வந்து அந்த 20-25 minutesக்குள்ளே we have to complete the entire process. ஸோ அது பண்ணுறதுக்கு இந்த ரொபாட்டிக் சர்ஜரி வந்து இந்த எஸ்பெஷலி இந்த சூச்சரிங் டெக்னிக்கில் வந்து ரொம்ப ஈஸியாக சூச்சர் எடுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது தவிர்த்து பார்த்திங்கன்னா மற்ற வேறு விதமான டெக்னாலஜி பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் அபலேஷன் இருக்குது. எப்படி நம்ம மைக்ரோவேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு சின்ன நீடில் அந்த டியூமரில் வச்சுட்டு அதை மைக்ரோவேவ் பண்ண முடியுமான்றது பார்க்கலாம். இது தவிர்த்து வந்து க்ரையோ அபலேஷன் இருக்குது. க்ரையோ அபலேஷன்னா வந்து அந்த ஐஸ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நீடில் போட்டு அந்த டியூமரை ஃப்ரீஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. இது ரெண்டுமே வந்து சர்ஜரி பண்ண முடியாதுனாலோ இல்லை பேஷண்ட் ரொம்ப ஓல்டாக இருக்காங்க சர்ஜரி வேண்டான்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அது வந்து செகண்ட் டைப் ஆஃப் தெரப்பி தான் அட்வைசபிள். ஃபஸ்ட்டு கோல்ட் ஸ்டாண்டர்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் த டியூமர் தான். ஓகே சார். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி சொன்னப்போ சர்ஜரி, ரொபாட்டிக் சர்ஜரி பற்றி பேசுனீங்க சார், அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் பற்றி. ஸோ ரொபாட்டிக் சர்ஜரி வந்து ஹவு எஃபெக்டிவாக இருக்குது சார் இந்த கிட்னி கேன்சரை பொறுத்த வரைக்கும்? அண்ட் இன்னொரு விஷயம் டவுட் இருக்கிறது என்னென்னா, ரோபோஸ் வந்து சர்ஜரி பண்ணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஸோ நார்மல் சர்ஜரிக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன சார்? ரைட். ஸோ இன்னும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டட் ரோபோட்ஸ்லாம் வரல. ஸோ ஆட்டோ ரோபோட்ஸ் கிடையாது. இட்ஸ் ஒன்லி அ மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப். அதாவது வந்து இட் ஃபங்க்ஷன்ஸ் வாட் நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை இன்னும் பெட்டராக ஃபைனராக அந்த ஹேண்ட் ஷேக்கு ட்ரெமர்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல் தான் வந்து அந்த ரோபாட். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த லேப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு அந்த ரொபாட் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரொபாட் வந்து இஸ் கனெக்டட் டு தி மெஷின் வேர் வி ஆர் சிட்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங். இது நாங்கள் மூவ் பண்ண உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வயிற்றுக்குள்ளே வந்து மூவ் ஆகும். இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் இதுனா, நம்ம கை நம்மளுடைய விஷன் போக முடியாத இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னிக்கு பின்னாடி இல்லை பெல்விஸ்குள்ளே அந்த மாதிரி ஒரு நேரோ ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் இவ்வளோ பெருசாக வச்சு நம்ம சூச்சரிங் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஸ்லெண்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வித் டெக்னாலஜி கால்ட் அஸ் எண்டோ விரிஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எப்படி நம்மளுடைய கையோட விரிஸ்ட் இருக்கோ அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் விரிஸ்ட் இருக்குது. இந்த விரிஸ்ட் இருக்கிறதுனால நம்மளை வந்து சூச்சரிங் பண்ணுறது வந்து எந்த ஒரு கார்னரான ஏரியாவோ இல்லை ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஏரியாலையும் அந்த சூச்சரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது வந்து அதனுடைய விஷன், அதாவது வந்து 3D விஷன் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. இப்போ ஒரு கேமிங் கன்சோலில் VR கான்சர்ட் பார்த்துட்டு பண்ணுற மாதிரி we have a 3-dimensional vision which also gives us the depth of the இது. இப்போ நீங்கள் லேப்ரோஸ்கோப்பிக்கில் மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a 2D விஷன் வேர் we do not know the depth, எவ்வளோ டீப்பாக ஆப்ரேட் பண்ணுறோன்னு தெரியாதனால இதில் வந்து 3D விஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ஹான்ஸ்டு விஷன் இருக்குது. செகண்ட் வந்து இதனுடைய ஜூம் பார்த்தீங்கன்னா 10x ஆப்டிக்கல் ஜூம். ஸோ ஒரு 10 மடங்கு நார்மல் கண்ணு பார்க்குறதோட மேக்னிஃபைடாக உங்களுக்கு சின்ன சின்ன பிளட் வெசல்லேருந்து எல்லாமே தெரியறதுனால உங்களுக்கு முன்னாடிலாம் ஓப்பன் சர்ஜரியில் ஒரு பிளட் லாஸ் ஒரு 300 to 400 ml இருக்குன்னா இப்போ லெஸ் தென் 30 to 40 ml வந்து we are able to complete the surgery. இது இன்சிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் இரால வந்து கிட்னியை அப்ரோச் பண்ணோன்னா விலா எலும்பை கட் பண்ணிட்டு தான் வந்து நம்மளால் அதை அப்ரோச் பண்ண முடியும். அதாவது 12th rib ஏதாவது கட் பண்ணிட்டு தான் we can approach the kidney. இப்போது அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் இப்போ மூச்சு விடும்போது பெயின், அந்த லங் இஷ்யூஸ்லாம் வரதுக்கான எஸ்பெஷலி ஓல்டர் பீப்புளில் இந்த லங் இஷ்யூஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ரிப்பெல்லாம் கட் பண்ணாமல் டைரெக்டாக வயிறு வழியாக பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த
லங் இஷ்யூஸ்லாம் இல்லாமல் நம்ம ஈஸியாக அவங்களுடைய ரிகவரி பீரியட் பார்த்திங்கன்னா யூஸ்வலி இந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு 48 ஹவர்ஸில் வந்து பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆயிரும். ஸோ இந்த டிஸ்சார்ஜ் ரிகவரி பார்த்திங்கன்னா இஸ் வெரி வெரி அமேசிங் ரிகவரி தட் வி ஆர் finding, which is true for any minimally invasive surgery. So this is very very important for the patient to get back to the normal life and all those things. So in that way robotic surgery is essentially very good for the patients who come for the surgical management. See, surgery oda main bayame enna complications, taking time, pain, இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே சார். ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் என்னோட கிட்னி நார்மலாக வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லா பேஷண்ட்ஸ்குள்ளேயுமே எழும் சார். ஹவு இட் இஸ் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் சார்? சர்ஜரிக்கு அப்புறம் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் சார் அவங்க? ஸோ கிட்னி கேன்சர் ஃபாலோ அப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் ஆஃப்டர் கிட்னி சர்ஜரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஃப்ஆர் சொல்லுவோம், அதாவது குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், அதுதான் வந்து ஒரு கிட்னி ஃபங்க்ஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 120 ml பர் மினிட் வரைக்கும் அதனுடைய ஜென்ரல் வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம வந்து கிட்னியை ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு டியூமர் மட்டும் எடுக்கிறது, there is hardly any loss of அந்த கிட்னி ஃபங்க்ஷன், குளோமருலர் ஃபங்க்ஷனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிசர்வ் ஆகுது. மேபி அந்த டியூமர் ரிலேட்டட் லாஸ் இருக்கிறத தவிர மற்ற லாஸ் வந்து அவ்வளோவா இருக்கிறது இல்லை. இன் தட் வே உங்களுடைய கிரியாட்டினின் வேல்யூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆகாது. ஸோ இட் வில் மெயின்டைன் த கிட்னி ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் to I would say 90% of what it was before. Because of the loss of that tumor கொஞ்சம் லாஸ் ஆகலாம், மற்றபடி it is usually preserved. ஃபாலோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும், கிரியாட்டினின் லெவல்ஸ் பண்ணி ஆகணும். இது வந்து கிட்னி ஃபங்க்ஷனை பொறுத்த மட்டும். கேன்சர் பொறுத்த மட்டத்தில் we have to do imaging studies to follow up the patient, like CT scan at least for 2 years. லோ கிரேட்னா ஒரு 2 இயர்ஸுக்கு, ஹை கிரேட்னா up to 5 years we'll have to follow up the patient. ஓகே சார். ஸோ இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி பற்றி பேசுனீங்க சார். இந்த பேஷண்ட்ஸ்க்கு தான் ரொபாட்டிக் சர்ஜரி பண்ண முடியும் அப்படிங்கிறதா க்ரைட்டீரியா, அதை லிமிடேஷன்ஸ் அப்படி ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் 70 வயசுலேருந்து 80 வயசுலேருந்து எல்லா வயசு உட்பட்டுக்கும் எஸ்பெஷலி ஃபார் தெம் இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நான் சொன்ன மாதிரி ஏர்லி ரிகவரி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு பல வேறு நோய்கள் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், அதெல்லாம் பார்க்கும் பட்சத்தில் அவங்க ரிகவரி வந்து ஈஸியாக இருக்குது. எனி கான்ட்ரா இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் லங்ஸ் இருக்குது உங்களுக்கு. தட் இஸ் த ஒன்லி கான்ட்ரா இண்டிகேஷன் தட் ஐ ஹவ் ஃபேஸ்டு. ஸோ ஏன்னா நம்ம வந்து வயிற்றுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு போட்டு தான் அதை டிஸ்டன்ட் பண்ணி தான் லேப்ரோஸ்கோப்பியோ ரொபாட்டிக் சர்ஜரியோ பண்ண முடியும். ஸோ அது பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற லங்கு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வி ஆர் வெரி கேர்ஃபுல். ஈவன் தென் வி ஆஃபர் சர்ஜரி. அவங்களால டாலரேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து we will be restrictive in offering robotic surgery. Otherwise robotic surgery is universally currently becoming the gold standard for kidney surgeries. Thank you so much sir. கிட்னி கேன்சர் பற்றியும் அதுக்கான ரொபாட்டிக் சர்ஜரி பற்றியும் பல்வேறு விஷயங்களுக்கு வந்து எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றதுக்கு நன்றி சார். Thank you. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோயை வெல்வோம்.